அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வேத புஸ்தகம் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எந்த வழியிலே எப்படி அதை பயன்படுத்தி பெற்றுக்கொள்வது என்பதை தெரியாமல் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவதற்கு, ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சில வழிமுறைகளை நான் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். குடும்பங்களில் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இன்றைக்கு எப்படி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதற்கு தெரியாமல் ஓடி ஆடி அங்கங்க நம்ம தெரியறது உண்டு. சகோதரனே, சகோதரியே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்க குடும்பத்துல கூட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், சாப்பாட்டு பிரச்சனைக்குரிய பஞ்சங்கள் இருக்கலாம், அல்லது போதுமான வருமானங்கள் இல்லாததுனால குடும்பத்துல தகராறுகள், சண்டைகள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் இருக்கலாம், அல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், வியாபாரங்களிலே பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கிறது உண்டு, இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பைபிள்ல சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்பதை நீங்க பார்ப்பீங்கன்னா, பைபிள்ல உள்ள சம்பவங்கள் கூட அநேக காரியங்கள் இப்படி பிரச்சனைகள் நிறைந்த குடும்பங்கள், பிரச்சனைகள் நிறைந்த சபைகள், பிரச்சனைகள் நிறைந்த தேசங்கள், பிரச்சனைகள் நிறைந்த நாடுகள், மாநிலங்கள், மாவட்டங்கள், தாலுகாக்கள் உண்டு. பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களுக்கு பிரச்சனை இருந்தது. தீர்க்கதரிசிகளோட அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்த உடன் ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. கர்த்தருடைய வல்லமை வானத்திலிருந்து இறக்கி மழை பெய்ய கடவுது என்று சொன்னால் மழை பெய்யும், அக்னி இறங்க கடவுதுன்னா அக்னி இறங்கும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எலியாவுக்கு கூட பஞ்சகாலம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லாம எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளியக்கூடிய சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் வந்தது. பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத தேசம் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத நாடு இல்லை, பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை. கடவுள்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் என்று சொல்லி கூட இந்த நம்ம நாட்டுல, இந்தியாவுல பேசிட்டு இருப்பாங்க. இந்த கடவுளை காணோம், அந்த கடவுளை காணோம், எங்க கடவுளுக்கு பிரச்சனை, கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டு சண்டை, இப்படி பிரச்சனைகள் எல்லா இடங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு, ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தால் பிரச்சனைகள் இருக்கிறதா. ஆனால் அந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழிமுறைகளும் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கடவுள் யாரையும் சோதிக்கிறது இல்லை. அப்படி ஒருவேளை மனிதனுக்கு ஒரு சோதனை காலம் வந்தாலும் அந்த சோதனைகளை தப்பிக்கொள்வதற்குரிய வழிகளையும் தேவனாகிய கர்த்தர் செய்து கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அங்கே 7வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பிரச்சனைகள், அதாவது இவ்வளவு பெரிய கூட்டம், சீசருடைய கூட்டம் பெருக 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 பிரச்சனைகள் பெருகிட்டு தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபை பெருகும் போது பிரச்சனைகள் பெருகும். விசுவாசிகள் கூடும்போது தேவைகள் அதிகப்படுத்தப்படும். குடும்பங்கள்ல ஒருத்தர் இருக்கும்போது 2 பேர் ஆகும்போது தேவைகள் அதிகம்.
3-4 பிள்ளைகள் வரும்போது தேவைகள் அதிகம். இப்படி மனிதனுடைய வளர்ச்சிக்கு தக்க அவனுடைய தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பொருளாதாரம் என்ற ஒரு புஸ்தகத்தில் இப்படியாக ஒரு வல்லுனர் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தாயின் கற்பத்திலிருந்து வெளியிலே பிறக்கும் போது அவன் வெளியிலே புறப்படுவதற்கு ஏற்படுகிற செலவுகள் அவன் இறக்கும் போது அந்த செலவுகள் அதை விட அதிகமாக தான் இருக்கக்கூடிய, அதை விட குறைஞ்சிருக்கிறது இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் போது இருக்கிற செலவு அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி இறக்கும் போது இந்த பிறந்த போது இருந்த செலவை காட்டில இறக்கும் போது இருக்கிற செலவு அதிகம்தான். ஆகவே பொருளாதாரம் என்று சொல்லும்போது அதனுடைய தேவைகள் அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. அதே போலதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு சபையினுடைய வளர்ச்சி அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி இருக்க 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 அவங்களுக்கு தேவைகள் அதிகமாகிறது. தேவைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. ஜனத்தொகை இந்திய தேசத்துல நாம் பெருக நம்முடைய பிரச்சனைகளும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. தண்ணிக்கு என்ன செய்யறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுங்கிற கவலைகள். 2020 எல்லாம் தண்ணி காணாம போயிடுமா, தண்ணியே கிடைக்காதான். ஆனா தண்ணிக்கு பதில் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் அதிகமாக கிடைக்கும் சொல்லி வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுவது உண்டு. நல்லா பாருங்க, மண்ணெண்ணையும் தண்ணியும் சீமண்ணையும் பெட்ரோலையும் நம்ம குடிக்க முடியாது. குடிக்கிற தண்ணி வத்தி போகுமா? அதுக்கு என்ன காரணம்? 2020 வரும்போது ஜனத்தொகையினுடைய கூட்டம் இதை விட 100 மடங்கு அதிகமாகிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறதாக நான் படித்தேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு அதை ஜெயமெடுக்க தெரியாமல், அந்த பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெற தெரியாமல், அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள தெரியாமல் சில குடும்பங்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் நான் இந்த பிரச்சனைக்கு வழி நானே தேடிக்கிறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறீங்க. சிலருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட கொண்டுட்டு போய் பிரச்சனை செஞ்சு அந்தாலும் சேர்த்து பிரச்சனைகளை உங்களுக்கு உருப்பாட்டு இருக்கிறாங்க. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையை மேற்கொள்ள தெரியாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு 3 வழியை நான் சொல்லிக் கொடுக்குறேன். பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தின் அடிப்படையில இருந்து நான் உங்களுக்கு பேசுறேன். அந்நாட்களில் சீசர்கள் பெருகிற போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. அதனால் சகோதரே, பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பேதுரு, அப்போஸ்தலர்கள் ஒரு பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். உலகம் பூராம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியிலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டம், வேலை இழப்பு, நஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனைகள். உன் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கு ஒரு 3 வழிகளை இங்கே பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். எபிரேயருக்கு விரோதமாய் அங்கே கிரேக்கர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்னவென்று, எங்களை இவர்கள் விசாரிக்கல, எங்களுக்கு சோறு போடல, தண்ணி கொடுக்கல என்று சொல்லி 2 குரூப்புக்கு ஒரு முறுமுறுப்பு, 2 குரூப்புக்கு பிரச்சனை எழுப்பிட்டு, இப்படி பிரச்சனையை எழுப்பின இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதற்கு அப்போஸ்தலருடைய சமூகத்தை தேடி போனாங்க, தீர்க்கதரிசிகள் இடத்துல தேடி போனாங்க. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்க பிரச்சனைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமா இந்த பாஸ்டர் தனபால் அவர்கள் ஜெபிப்பது நிமித்தமாக ஒரு நல்ல தீர்வு காணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். அதே போல அன்றைக்கு அந்த நாட்களிலே அப்போஸ்தலரிடத்திலே இவர்கள் ஓடி வந்து, ஐயா இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போயிட்டு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தண்ணி கொடுக்க முடியல, அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு, சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் எழும்பிட்டுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஏற்பட்டுட்டு இதை எப்படி முடிவு கொண்டு வருவதுன்னு சொல்லி பேதுருவிடத்துல ஓடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பேதுருவிடத்துல ஓடின உடனே பேதுரு ஒரு மாம்சத்துக்குரியவனாக அல்லது சாதாரணமான மனுஷீக காரியத்திலே அதை சிந்தனை பண்ணி ஒருவேளை பார்த்திருக்க கூடும்.
அதற்கு ஒரு முயற்சியை தேடி இருக்கக்கூடும். சரி அப்பா, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா 130 மூட்டை அரிசியை சோறாக்கி போட்டு பிரச்சனைகளை தீர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லி இருக்கலாம். அப்படி கூட ஒரு வார்த்தையை அவர் சொல்லி அதை யோசித்து பார்த்திருக்க வேண்டும், அல்லது யோசித்து பார்த்திருக்கலாம். சரி, ஒரு 300 மூட்டை அரிசியை வாங்கி கொடுப்போம், அல்ல ஒரு 30 மூட்டை அரிசியை கொடுப்போம், சாப்பாடு திரும்ப கிடைக்கும்ல, போங்கப்பா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிடலாம், பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண அரிசியோ பருப்பையோ தண்ணியோ கொண்டு போய் கொடுத்தா ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேதுரு நினைச்சு பார்த்திருக்க கூடும். ஆனால் அதே பேதுருவுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த 30 மூட்டை அரிசியும் 300 மூட்டை அரிசியும் பருப்பையும் கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்து சோறாக்கி போட்டாலும் திரும்ப சாப்பிட்டு சோத்து தின்னு முடிஞ்சிட்டு பழையபடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தானே ஓடி வருவாங்க. ஆகவே இவங்க பிரச்சனைகளை சரீர பிரகாரமாக மாமிசீக பிரகாரமாக ஒரு காலத்திலே நம்மளால முடிக்க முடியாது. ஆனா இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின சிலரை தெரிந்து கொள்ள சொன்னார். அதான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இந்த வார்த்தை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. சோறு போடுறதுக்கு கூட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷன் தேவையா? பந்தி விசாரிப்பு செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்த போது, பந்தி விசாரிப்பதற்கு கூட, இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கூட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு பெற்ற ஒரு மனுஷன் வேண்டும் என்று சொல்லி பேதுரு அங்கே சுட்டி காட்டுகிறதை காண்கிறோம். சகோதரனே சகோதரியே, நான் ஒருவேளை நினைச்சேன், ஒருவேளை பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவன் தட்டை திருப்பி போட்டு விட்டுருவானோ, சோத்தை தட்டில் வைக்கிறதுக்கு போல வேற இடத்துல பக்கத்துல வச்சு சட்னியும் இட்லியும் வச்ச கதையா இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் நான் யோசித்து பார்த்தது உண்டு. அப்போ ஒரு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அப்போஸ்தலர்கள் ஆவியின் ஏவுதலின்படி கையாண்ட முறைகள் சரியான ஒரு தீர்வை கொடுத்தது. அதைத்தான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உன் பிரச்சனை தீர்ந்து போகும் என்பதற்காக வேண்டி நான் எதையோ ஒன்றை சொல்லி பக்கத்தில் அதை பார், வேலை செய், அப்படி செய், இப்படி செய், அங்கே பணத்தை வாங்கி சரிப்படுத்திக் கொள் என்று சொல்லி உனக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகள் திரும்ப திரும்ப உனக்கு பிரச்சனைகளை ஒருவேளை உண்டாக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரனாக இருந்து உனக்கு நான் சொல்லுகிற தேவனுடைய வசனம் உன் பிரச்சனைகளை கண்டிப்பாய் தீர்த்து வைக்கும். இந்த ஆலோசனை உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அப்போஸ்தலரிடத்திலே போனபோது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார்கள் என்று இங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டியிருக்கிறதை உங்களுக்கு நானும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு தேவை நம்பர் 1 பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு நிறைவு உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவுக்கு நீ உள்ளாக்கப்படுவாயானால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஆளுகைக்கு நீ உட்படுத்தப்படுவாயானால், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் உன் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுகளை உன்னால் துரத்த முடியும். பேய் பிசாசுகள் உன் குடும்பத்தை விட்டு விரட்ட முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆகவே அப்போஸ்தலர் பேதுரு பவுல் இங்கே அப்போஸ்தலர்கள் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதை எப்படியே நான் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். உங்கள் வீட்டிற்குள் பொருளாதாரத்தின் நெருக்கடியின் சூழ்நிலை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இந்த பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் ஏன் வருகிறது, இது எப்படி நடக்கிறது என்பதை உங்களால்
கண்டுகொள்ள முடியாமல், உங்களுக்கு தெரியாமல் இந்த பிரச்சனைகள் நாள்தோறும் இருக்கும் என்று சொன்னால், அதை குறித்த ஒரு தெளிவு வெளிப்பாடு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த பாஸ்டர், நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு வழியா வருது, 7 வழியா ஓடி போயிருது, எங்களால் இந்த பணம் இப்படி வருது, இப்படி செலவாகுது, அப்படி போகுது, எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க கலந்து கொண்டிருப்பீங்க. அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குமானால், அந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எந்த இடத்திலே நடக்கிறது என்பதை நீங்கள் சரியாய் கணித்துக் கொள்ள முடியும். ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பரிசுத்த ஆவியானுடைய உதவி நிச்சயமாய் உதவி செய்யும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே வறுமையில் வாடி தவித்த ஒரு சகோதரனுடைய குடும்பத்திற்குள் அங்கே உன் பாத்திரத்தை நிரப்பும்படிக்கு வெறுமையான அந்த பாத்திரத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி சொன்ன பேச்சை கேட்டு அந்த ஸ்திரீயானவள் அந்த பாத்திரத்தை கொண்டு வைக்கிறாள். அந்த பாத்திரம் எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்டு நிரப்பப்படுகிறது. என்றைக்கு அந்த பாத்திரம் முழுவதும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதோ, அடுத்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமையை முற்றிலும் மாற்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். இதே பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடியை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு இருக்கும் பொழுது உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் தெளிந்த புத்தியை உங்களுக்கு தருவார். இரண்டாவது, உங்களுடைய குடும்பத்தில் பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகள் அல்லது மந்திரங்கள், தந்திரங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், இவைகளெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி சிலர் சொல்லுவதை நான் கேட்பது உண்டு. பாஸ்டர், எங்க பிரச்சனை, எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடக்கு பாஸ்டர், எங்க வீட்டுக்குள்ள தட்டு அப்படியே ஹால்ல தட்டு பறந்துகிட்டே வருது பாஸ்டர். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் தட்டு மாத்திரம் இல்ல, டம்ளர் அப்படியே கிளாஸ் பறந்துட்டு வருது, எலுமிச்சங்காய் பறந்துட்டு வருது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்குள்ள மந்திரம் செஞ்சு தகுடடிச்சு வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுடைய இருதயத்திற்குள் சாந்தமும் அன்பும் மனத்தாழ்மையும் இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி ஒன்றுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக தரும் என்பதிலே அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகவே சமுதாயத்தில், சபையிலே, தேசத்திலே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அவர்கள் தங்கள் சுயத்தை கையாளாமல் தேவனுடைய அபிஷேகத்தை கையாள முற்பட்டார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் கூட உன் பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு சரீரத்தில் ஏற்படுகிற எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் தோல்வி கண்டு துவண்டு போய் இருப்பாயானால், உனக்கு ஒரு நல்ல செய்தி. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை கொண்டு அவைகளை கையாள பயன்படுத்தி உன் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அனுதினம்
இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன்பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமன்மானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர், திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆமன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதை நாம் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாமல் பாகால் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த திட்டத்தில் பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியை ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, இப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.